ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் ஹரிச்சந்திரனின் புத்திர பாசம் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? நேற்று விஸ்வாமித்திரரோட தவ வலிமையினால் திரிசங்கு மனித உடலோட சொர்க்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரன் நாட்டை ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சார். அவருக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால வசிஷ்டர்கிட்ட போய் கேட்கவும், வசிஷ்டர் நீ வர்ண பகவானை வேண்டி தவம் இரு அப்படின்னாரு. வர்ண பகவானோட அருளால் ஹரிச்சந்திரனுக்கு ஒரு பையன் பிறந்தான். ஆனால் வர்ண பகவான் ஒரு நிபந்தனை வச்சுருந்தார். நான் உனக்கு பையன் புத்திர பேர் கொடுக்குறேன், ஆனால் நீ ஒரு நரமேத யாகம் நடத்தி அந்த குழந்தையை எனக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாராம். அதனால் வர்ணதேவனின் அருளால் ஹரிச்சந்திரனுக்கு ஒரு புத்திரன் பிறந்தானா. அரண்மனையே ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுதான். குழந்தை பிறந்த உடனே வர்ணதேவனும் ஒரு பிராமண வடிவத்தில் அரசனே, நான் தான் வர்ணதேவன், உன்னுடைய விருப்பப்படியும் என்னுடைய வரத்தின் தானத்தாலும் உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து உனக்கு புத்திர தாகம் தீர்ந்து விட்டதல்லவா, இனி என்னுடைய நிபந்தனைப்படியும் உன் வாக்குறுதியின்படியும் அந்த புத்திரனை யாக பசுவாக்கி நரமேத யாகம் நடத்தாமல் ஏன் சும்மா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஹரிச்சந்திரனும் பிஞ்சு குழந்தையான நம்மளுடைய மகனை எப்படி யாக பசுவாக கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப தயங்கி, வர்ணதேவனே, பிள்ளை பிறந்து 10 நாளைக்குள் தகப்பன் யாக கர்மம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னும் தாயின் பிரசவத்திட்டு 1 மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது, 1 மாதம் பொறுத்திருங்கள் அப்படின்னு நானா. உடனே வர்ணதேவரும் போயிட்டு அடுத்த மாதம் வந்தாராம். அப்போ ஹரிச்சந்திரன் மகனுக்கு இன்னும் பற்கள் முளைக்கல, பற்கள் முளைச்சதுமே நான் இந்த யாகத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னது வர்ணதேவன் போயிட்டாராம். பற்கள் முளைத்த உடனே வர்ணதேவன் வரவும், குழந்தைக்கு கர்ப்பகேசம் இறக்கிய பின் தருகிறேன், அதாவது முடி இறக்கண வாட்டி தரேன் அப்படின்னாராம். வர்ண பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். வரும்போதெல்லாம் இப்படியே ஏதாவது ஒன்று சொல்கிற, அடுத்த முறை நான் வரும்போது உன் மகனை தரல அப்படின்னாக்கா உன்னைய சபிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். ஹரிச்சந்திரனும் தன்னுடைய குமாரனுக்கு கர்ப்பகேசம் இறக்கிய பின் தன் மனைவி மகனோட ஆனந்தமாக இருக்கும்போது வர்ணதேவன் வந்தாராம். இப்போவாது யாகம் செய்கிறியா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டாராம். ஹரிச்சந்திரன் வர்ணனை வணங்கி, என் மகனுக்கு உபநயனம் செஞ்சுட்டு 11வது வயதில் உங்கள் யாகத்தை செய்கிறேன், அதுவரை பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். வர்ணதேவரும் போயிட்டாராம். அப்புறமேட்டு ஹரிச்சந்திரன் யோசித்து பார்த்தாராம், இந்த வர்ணங்கிட்ட நம்ம குழந்தை வரம் பெற்றதும் போதும், இவரால் படுகிற அவதியும் போதும், அன்று பிள்ளை வரம் கொடுத்தவர் இன்று பிள்ளைக்கு யமனாக இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டானாம். அதுக்கப்புறமேட்டு பிள்ளைக்கு உபநயனம் முடிஞ்சதும் வர்ணதேவன் கேட்கவே, என்னை மலடன் அப்படின்னு உலகம் தூற்றாதவாறு எனக்கு ஒரு புத்திர பேரை அளித்த பெருந்தகையே, உபநயனம் நடந்தவுடன் சாமவர்த்தன் அப்படின்னு ஒரு கர்மம் இருக்குது, அதையும் செஞ்சுட்டு யாகத்தை சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு நானாம். இதை கேட்டதுமே வர்ண பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சாம். உன்னுடைய சாதுரியத்தை நான் எப்படி பாராட்டுறது? நான் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் கூறி ஏமாத்துறேன். உன் புத்திரனுக்கு சாமவர்த்தனம் செஞ்ச பிறகாவது யாகத்தை முடிச்சிரு, இன்று போய் அப்போது வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹரிச்சந்திரனோட மகன் லோகிதன் நாம் யாகத்தாலா சாக வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்து போய் காட்டுக்கு ஓடி போய் ஒரு குகையில் ஒளிஞ்சிக்கிட்டானாம். இதை தெரிஞ்ச ஹரிச்சந்திரன் நாலாபுரமும் ஆட்களை அனுப்பி தன்னுடைய பையனை தேட சொன்னானாம். அப்பன்னு பார்த்து வர்ணதேவர் வரவும், இனியும் எந்த காரணமும் சொல்ல முடியாது அப்படின்னு துயரத்தோடு, நீங்கள் அடிக்கடி போகிறோம் காரணத்தை அறிஞ்சிக்கிட்டு என் மகன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பினானாம். அதை கேட்டு வர்ணதேவர் நீ எதனால் என்னை பலமுறை ஏமாற்றினாயோ அதுபோல் மிகவும் சகிக்க முடியாத ஜலோதரம் அப்படிங்கிற நோய் உன்னை தொடர்ந்து பீடிக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாராம். அதாவது வயிற்றில் நீரடைத்து வெளிவராமல் இருக்கிற மாதிரி. ஹரிச்சந்திரனும் அந்த சாபத்தாக்கு ஆளாகி திரிஞ்சிக்கிட்டு இருந்தானா. நாளைக்கு ஹரிச்சந்திரனின் நரபசி யாகம் பற்றி பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.